வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் டிஎன் இ-கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா அரசு சேவை மையங்களில் பயன்படுத்தப்படும் மந்த்ரா MFS 100 எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி முழு விவரங்களை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்ரா MFS 100 ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நீங்கள் அன்பாக்சிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது அனைத்து அரசு சேவை மையங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ். அதுபோக டிஜிட்டல் பேமெண்ட்ஸு, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட்ஸ், ஜீவன் பிரமான் போன்ற பல ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் பயன்படுத்துகிற எல்லா அனைத்து சர்வீஸுக்குமே இந்த மந்த்ரா டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டிவைஸ்க்குள்ளே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிவைஸ் ப்ளஸ் ஒரு ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொபைல் மூலியமாக கூட இந்த சர்வீஸை ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் சர்வீஸஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு க்ளீனிங் கிளாத் ப்ளஸ் ஒரு ஆப்ரேஷனல் மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் மந்த்ரா டிவைஸ் அன்பாக்சிங் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. ஸோ இது அரசு சேவை மையங்களை எப்படி நம்ம டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிவைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு டிரைவர்ஸ் தேவை. ஸோ டிரைவர்ஸ் கூகுளில் eSevai support.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே அனைத்து டிபார்ட்மெண்ட் சார்ந்த வெப்சைட்ஸ், அஃபிஷியல் வெப்சைட்ஸ், eSevai சர்வீஸ் கூட வெப்சைட்ஸ் எல்லாமே நமக்கு அதில் இருக்கும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் லிங்க்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா RD டிரைவர்ஸ் ஃபார் CSE அப்படின்னு சொல்லி ஒரு சப் மெனு இருக்கும். ஸோ அதில் கோஜென்ட், மந்த்ரா, அதோடைய RD பேமெண்ட் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இப்போ மந்த்ரா பார்த்துட்ருக்கோம். மந்த்ரா அந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா மந்த்ராவோட அஃபிஷியல் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் CSEயில் ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக மந்த்ரா CSEனே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள், அந்த மந்த்ரா டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ 2 டிரைவர்ஸுமே கண்டிப்பாக தேவை. எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டிவைஸ்க்கான டிரைவர்ஸும் கண்டிப்பாக தேவை. அதே போல் ஆதார் அத்தன்டிகேஷன் நம்ம பண்ணுறதுனால RD சர்வீஸ், அதாவது ரெஜிஸ்டர்டு டிவைஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கூடுதலாக நமக்கு தேவை. ஸோ இந்த 2 டிரைவர்ஸுமே இருக்கும். இந்த 2 டிரைவர்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். கோஜென்ட் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பல வீடியோஸை நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். கோஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா கோஜென்ட் யூஸ் பண்ணணும், டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மந்த்ராவுக்கு இந்த 2 டிரைவர்ஸுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனுடைய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரி எல்லாமே நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்ராவோட ரெஜிஸ்டர்டு டிவைஸ் சர்வீஸ், அந்த சர்வீஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா MFS 100 அந்த டிவைஸ்க்கான டிரைவர்ஸை நம்ம இன்ஸ்டால் செய்யணும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் இதை வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்து ஈஸியாக நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயும் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இதை ஒர்க் செய்யலாம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் பேஜ் மந்த்ராலேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி இது மந்த்ரா நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிவைஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஆதார் பேமெண்ட்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ், இன்ஸ்டால்டு சக்ஸஸ்னு வந்துடும். ஸோ இப்போ உங்கள் டிவைஸ் RD சர்வீஸ் ரெஜிஸ்டர்டு ஆதார் அத்தன்டிகேஷன் சர்வீஸாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் கொடுங்க, அப்புறம் ஸ்டார்ட் கேப்சர் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் ஒரு ரெட் கலர் லைட் எரியும். ஸோ நீங்கள் அது மேலே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுன்னா உங்களுக்கு கேப்சர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்ம டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் கேப்சர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எக்ஸிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு இப்போது நம்ம மந்த்ரா டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது இந்த டிவைஸை நம்ம eSevai eDistrict லாகின்ல எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ CIC ID வச்சுருக்கிறவங்க ஸோ உங்களுக்கான ID பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்ரா அப்படிங்கிற டிவைஸ் செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு டிவைஸ் லைட் எரியும், ஸ்கேனரில் லைட் எரியும். ஸோ லைட் எரிஞ்சோடனே நீங்கள் அது மேலே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கணும். ஓகே, நான் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணல. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் ரீட்ரை பண்ணுறேன். கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்னோடய ஃபிங்கர் வைக்க சொல்கிறது. இந்த eSevai போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 விரலில் எந்த விரல் வேணாலும் வைக்கலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஏதோ ஒரு லெஃப்ட் இண்டெக்ஸ், ரைட் இண்டெக்ஸ், இல்லை லெஃப்ட் தம், ரைட் தம் எது வேணாலும் நீங்கள் வைங்க.
வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வெயிட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். கொடுத்தோன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இல்லை நீங்கள் வேலட் ரீசார்ஜ் பண்ணுறது, அடுத்த சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இப்போ மந்த்ரா டிவைஸ் மூலிமா லாகின் பண்ணியாச்சு. அதே போல் eDistrict போர்ட்டலையும் லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். ஸோ eDistrict போர்ட்டலும் அந்த லிங்க் அந்த eSevai வெப்சைட்டில் இருக்குது, eSevai சப்போர்ட் வெப்சைட்டில். உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த ஃபிங்கர் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இதில் செலக்ட் பண்ணணும். eDistrict போர்ட்டலில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் கொடுங்க. கேப்சர் கொடுத்தோன்னா உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும். கேப்சர் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு eDistrict போர்ட்டல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிரும். ஸோ இவ்வளோ தாங்க மந்த்ரா டிவைஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த காணொளி பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. மேலும் புதிய தகவலோடு புதிய சேவைகளில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.